அமெரிக்கா வந்து சார் வந்து தொடக்கத்தில் ராமசுப்ரமணியம் சார் பேசியதை போல இறால் வந்து இங்கேருந்து தான் ப்ரான்ஸ் வந்து ப்ரான் வந்து இங்கேருந்து போகுது. அது கிட்டத்தட்ட ஒரு 26.5% அளவிற்கு அமெரிக்கா இறக்குமதி செய்யக்கூடிய அந்த இறால் தேவைகளை வந்து 26% பூர்த்தி பண்ணுறது இந்தியாவிலிருந்து தான் போகுது. மின்னணு உற்பத்தி பொருட்கள் இங்கேருந்து தான் ரொம்ப ஜாஸ்தியாக ஏற்றுமதி ஆகிறது. நீங்கள் அதே போல் நம்மளுடைய திருப்பூர்லேருந்து போகக்கூடிய வருடாந்திர மொத்த உற்பத்தி 70,000 கோடி அப்படின்னா அதிலிருந்து அதனுடைய அமெரிக்க சந்தையினுடைய மதிப்பு மட்டும் ஒரு 12,000 கோடி 30% அளவிற்கு அமெரிக்காவை மட்டுமே சார்ந்திருக்கிறது அப்படின்ட்டு. இதெல்லாம் பிபிசி செய்தியாக்கி இருக்கக்கூடிய தரவுகளுங்க சார். சார் இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூவாக இருக்கிறது. எங்களுக்கு பல ஆர்டர்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கலங்கிறாரு. இப்போ சார் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ராஜமூர்த்தி சொன்னும்போது உங்களுக்கு தெரியும் 62% நம்ம 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு பொருள் இந்தியாவிலேருந்து வாங்கி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கடை விற்றா 162 ரூபாய்க்கு விற்கணும். இதே பங்களாதேஷ்லேருந்து வாங்கி விற்றாங்க அப்படின்னா 131 ரூபாய்க்கே விற்ற முடியும். அப்படிங்கிறதுனால நமக்கு இங்கே ஆர்டர்ஸ் வரதில்லை, அங்கே தான் போக போகுதுன்ட்டு. சார் இது மொத்தமாகவே ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நிலையற்ற ஒரு சரிவான தன்மையை ஏற்படுத்திடுமா சார் இதில் அரசு நடவடிக்கை எடுக்கலைன்னா? அரசு நடவடிக்கை ஒன்றுதான் எடுக்கணும். நம்மளுடைய ட்ரம்ப் சொல்லுவதற்கெல்லாம் நம்ம வந்து ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்து நம்ம எல்லாத்துக்குமே தலையாட்டி கொண்டே இருக்க முடியாது. ஒரு சூழ்நிலையிலே வந்து ட்ரம்புக்கு எதிராக அவருடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக பொருளாதார நடவடிக்கைகள் நம்ம எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் தான் இருக்கும். அதுக்கு தான் இப்போ ரஷ்யாவில் வந்து ஆயில் நாங்கள் இம்போர்ட் பண்ணி தான் ஆவோம், அதை நீங்கள் தடுக்க முடியாதுன்னு 2 கேள்விகளை நம்ம அவங்கள்ட்ட திரும்ப வச்சோம். ஒன்று வந்து இப்போ சைனா தான் அதிகமாக இம்போர்ட் பண்ணுது, அவங்களுக்கு 145% வரி வச்சிருக்காங்க. அத்தியாவசிய பொருட்கள் பொருட்களை நீ ஏற்றுமதியை தடை பண்ணினா 200% ஆக்குவேன்னு மிரட்டியிருக்காரு. அது ஒரு பக்கம். இன்னும் ஒரு ஹையஸ்ட் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் டு யூஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ, கனடா, அதுக்கப்புறம் சைனா. இந்த நாடுகளுக்கும் கூட அவர்கள் வரிகளை நிறைய விதிச்சிருக்காங்க. இப்போ நம்ம என்ன ஒரு கேள்வி கேட்டோம், கிட்டத்தட்ட 350 டன்னு கடந்த வருஷம் நீ என்ரிச்டு யுரேனியம் நீ ரஷ்யாவிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கிய 2028 வரைக்கும் குறைந்த அளவில் இது அப்படியே இந்த எண்ணிக்கையை இறக்குமதியை குறைக்கணும்னு தான் சொல்லி நீங்க உடனடியா முடிவெடுக்கல. கடந்த ஆண்டு மட்டும் 350 டன்னு நீங்க என்ரிச்டு யுரேனியம் வாங்கியிருக்கீங்களேன்னு கேள்வி கேட்டதுக்கு அப்படியா அது எனக்கு தெரியல, நான் பார்த்துட்டு சொல்றேன்ட்டு ஒதுங்கிட்டார். அப்போ இது போன்றது ஒரு கேள்விகள் என்பது ஒன்று. முக்கியமாக 2 செய்திகள் நம்ம எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் சென்டர்ல பேசின ஐயா ராஜமூர்த்தி அவர்கள் சொன்னதுல 2 விஷயங்கள் அவரை ரொம்ப ட்ரம்புக்கு கண்ணை உறுத்துறது. இந்த பிரிக்ஸ் நாடுகளுடைய அந்த அவங்களுடைய டாலர், அவங்களுடைய கரன்சியில இருக்கிற வர்த்தகம் வந்து கிட்டத்தட்ட 33% உயர்ந்து போனது ஒன்று ட்ரம்ப் கண்ணை உறுத்தினது ஒண்ணு. இரண்டாவது, மற்ற நாடுகளுக்கெல்லாம் வந்து இப்ப ஐரோப்பா வந்து எல்பிஜி எல்என்ஜி இம்போர்ட் பண்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் இம்போர்ட் பண்ண இட்டலி, பிரான்ஸ், ஹங்கரி, ஜெர்மனி இந்த 3 கண்ட்ரியும் அதிகப்படியாக இறக்குமதி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை அவர் கேள்வி கேட்கல, இவரே இறக்குமதி பண்றாரு, அதை பத்தி பேசுவதற்கு தயாராக இல்லை. சுத்தி வந்து இந்தியாங்கிற ஒரு நாட்டின் மீதான இவ்வளவு அழுத்தம் கொடுப்பதற்கு என்ன காரணம்னு தான் நம்ம பார்க்கணும். ஒன்று, நம்மளுடைய வளர்ச்சி என்பது அபரிதமாக போய்கிட்டு இருக்கு. அந்த வளர்ச்சியை நம்ம வந்து தடுத்தாகணும். இந்தியாவை நம்ம இப்படி விட்டுறக்கூடாது. ஏற்கனவே ஆசிய நாடுகளுடைய ஒருங்கிணைப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல ரஷ்யாவோட மீண்டும் மிக நெருங்கிய உறவையும் சைனாவோட இந்தியாவுடைய உறவையும் நம்ம விட்டுறக்கூடாதுங்கிற கணக்குல வந்து ட்ரம்ப் வந்து இன்னமும் அதிகப்படியான அழுத்தங்களே நமக்கு கொடுப்பார்னு பார்க்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்டத்தட்ட ஒரு $80 பில்லியன் 87.3 பில்லியன் ஏற்றுமதி பண்றோம். இறக்குமதின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்து $47 பில்லியன் தான். டெபிசிட்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்க்கு தான் அதிகம், கிட்டத்தட்ட $40 பில்லியன் அவங்களுக்கு டெபிசிட் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்துல. அந்த 80ன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதி என்பது $824 பில்லியன் 10.58% தான் நம்ம வந்து யூஎஸ்க்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய விகிதம். ஒரு 10% தான் இப்ப நமக்கு பாதிப்பு. இப்போ இதுல வந்து நீங்க இந்த திருப்பூர் இறால் பண்ணைகள்
நம்ம பொருட்கள் எல்லாம் ஏற்றுமதி இங்க குறையும் சொல்லும்போது இப்பொழுது வந்த செய்தி நம்ம தொலைக்காட்சியில நீங்க கீழே ட்ராலிங்ல ஓடின செய்தி 15,000 கோடி ரூபாய் திருப்பூருக்கு வர்த்தகம் இழப்பு ஏற்படும் என்றும் 2 லட்சம் வேலை வாய்ப்புகளுக்கு பாதிப்பு வரும் என்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. அதுல முக்கியமா என்ன பெரிய பாதிப்புன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த 62% குறித்து பேசுனீங்க. நான் அறிந்த வரையில் முன்னால பாத்தீங்கன்னா 12.5% வரியும் சுங்க வரி 16.5%, 16.5% சுங்க வரி. அதுதான் ஆரம்பத்துல இருந்தது, அதுலதான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இது 50 பிளஸ் 16.5, 66.5% நம்மளுடைய 100 ரூபாய்க்கு ஐயா சொன்ன மாதிரி அமெரிக்காவுக்கு நம்ம பொருள் போச்சுன்னா அது 166 ரூபா 50 பைசா பிளஸ் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினை வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஏன் நம்ம வந்து இந்த நம்ம கார்மெண்ட்ஸுக்கு பாதிப்பு வரும் நினைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, பங்களாதேஷுக்கு அவங்க போட்டுக்கிற டாக்ஸ் 37% தான். நமக்கு நேரடி காம்படிட்டர்னு பாத்தீங்கன்னா வியட்நாமும் பங்களாதேஷும் தான் நம்முடைய கார்மெண்ட் எக்ஸ்போர்ட்ல பாதிப்பு. வியட்நாமுக்கு 20% தான் வரி, 37% பங்களாதேஷ்க்கு. இதுல உடனே பங்களாதேஷ் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, புர்கினோ ஃபாசோங்கிற ஆப்பிரிக்கன் கண்ட்ரியுடைய விளைகிற ஒட்டுமொத்த பருத்தியும் அவன் நாட்டுக்கு இம்போர்ட் பண்றதுக்கான ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டான். நம்ம இங்க பருத்தி விலையை குறைக்க சொல்லி இன்றைக்கு நம்ம இந்திய அரசாங்கத்துக்கிட்ட நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். சோ எல்லா பக்கங்களிலும் இருந்து கார்மெண்ட்ஸுக்கும் தோல் பொருள்களுக்கும் இறால் ஏற்றுமதிக்கும் தமிழகத்தை பொறுத்தவரையில மிகப்பெரிய பாதிப்பு வருங்கிறது நமக்கு கண்கூடாக தெரிகிறது. என்னுடைய கேள்வி, நம்ம ஒரு 10-11 ஆண்டுகளாக பாஜக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னர் வெளியுறவுத்துறையினுடைய நடவடிக்கைகள், மோடி அவர்களுடைய அமெரிக்காவுடனான ட்ரம்புடனான அந்த ஒரு பெரிய ஒரு நட்பு வலைய பின்னி இருந்தாங்க. அதெல்லாம் பயனற்று போனது ஏன்? அப்போ நீங்க ஒரு நாட்டோட நீங்க என்ன நட்புறவை வளர்த்தாலும் அண்டை நாடுகளுடைய நட்புறவு மட்டும்தான் உங்களுக்கு காலத்திற்கு கனிந்து நிற்கும் என்கிற உணர்வை கொடுத்திருக்குது. இப்போ சைனாவோட ஃப்ரீ ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்கணுங்கிற முடிவுக்கு நம்ம இப்ப வந்திருக்கோம் இந்திய அரசாங்கம். சைனா மீதான சைனால இருந்து நிறைய ஆப் எல்லாம் இங்க வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணக்கூடாது, அந்த ஆப் எல்லாம் இங்க வந்து க்ளோஸ் பண்ணோம். சைனாவுடைய வர்த்தகங்களை குறைக்கணும்னு பேசணும். ஆனால் இன்றைக்கு சைனாவோட வர்த்தகங்களை கூட்ட வேண்டும் என்கிற சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு இருப்பது என்பதும், ரஷ்யாவோட உறவை நாம் எந்த காலத்திலும் விட்டுவிட முடியாது என்பதும், நம்மை அண்டை நாடுகளுடனான நட்புறவு தான் நமக்கு காலத்திற்கும் கனிந்து நிற்கும். அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளுடைய நட்பு என்பது கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கிற வரைக்கும் இனிக்கும், அடுத்த நாள் அந்த முத்தத்தை மறந்து விட்டால் கசக்கும். அதுதான் இன்றைக்கு அமெரிக்கா நமக்கு கொடுத்திருக்கிற சவுக்கு. நம்ம எதையுமே கேட்கல, ஒண்ணு வேண்டாம், ஒரே ஒரு சொல்றேன். நேற்றைக்கு சவுத் ஆப்பிரிக்கா அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்தி அவனுடைய டாக்ஸ் ரேட் எல்லாம் குறைச்சி நேற்று 2 பேரும் கை கொடுத்துட்டாங்க. சரி, நம்மளால அதையே செய்ய முடியல. நாங்க ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்கி தான் ஆவோம். நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 105 பில்லியன் 88 பில்லியன் டன்ஸ் டெய்லி நம்ம இம்போர்ட் பண்றோம். சைனா 100 பில்லியன் டன்ஸ் இம்போர்ட் பண்றான். இவ்வளவு தூரம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ரஷ்யாவுக்கு வால் பிடிக்கக்கூடிய பேச்சைத்தான் நான் பேசுகிறோமே தவிர, அமெரிக்கா நமக்கு இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான காரணம் என்ன, அதில் உள்ள அரசியல் காரணங்கள் என்ன, அதில் உள்ள பொருளாதார காரணங்கள் என்ன என்பதை இங்க இருக்கிற பொருளாதார வல்லுநர்கள் மக்கள்கிட்ட எளிமையா விலைக்கு சொல்லணும். ஏதோ வரிய கூட்டிட்டான், எல்லா நாட்டுக்கும் கூட்டிட்டான், எல்லா நமக்கும் கூட்டிட்டான், நமக்கு பாதிப்பு என்று பேசுவது மட்டுமில்ல, இந்திய பொருளாதாரத்தை மட்டுமில்லை, எதிர்காலத்தில் இந்தியாவினுடைய சமூக பொருளாதார இறையாண்மை அமைப்பையே கேள்விக்குள்ளாக்கக்கூடிய முயற்சியில ட்ரம்ப் இருக்கிறான்னு தான் நான் பார்க்கிறேன்.